ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு ஆச்சரியப்படுற லெவலில் இருக்குங்க இன்றைக்கெலாம் சீனு. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அட உன் வாயில் கொஞ்சம் வடங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது தங்கமயில எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சில் அவ்வளோ பெரிய பதட்டம் தெரியுதுங்க. அந்த டைம் பார்த்து தங்கமயிலோட வீட்டில் இருக்கவங்க வந்துட்டாங்க. வந்தவங்க சும்மாவாக இருக்க முடியும்? வெளியில் அவங்க அப்பா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காருன்னா, இங்கே ஒரு பக்கம் நம்ம தங்கமயிலோட அம்மா வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுனே வராங்க. உள்ளே வந்தவங்க குழலி இருக்கிறத மறந்துட்டு, அந்த தங்கமயிலுக்கு அப்பா அம்மாவா நான் இருக்கோம், ஆனால் உங்களுக்குலாம் யாரும் இல்லைன்னு மனசில் வருத்தம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு குத்தி காமிக்கிறாங்களாமா. நீ என்ன அது எப்படியே குத்தி காமிப்ப? ஏன் மீனாவுக்கும் ராஜுக்கும் எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா தான் அப்பா அம்மான்றாங்க. இல்லை நான் நிற்கிறேன்னு சொல்ல வந்தேன், நீ என்ன குத்தி காமிச்ச மாதிரியே இருக்குது, ஆறுதல் பேசின மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டு கிளம்பிட்டாங்க. யார் இருக்கிட்ட குழலினா கொக்கா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. பாண்டிய மகா தான் கொக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏண்டி வாயை பார்த்துட்டே இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடன்பிறவா சகோதரி இருக்காங்களே, அதாவது ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் நம்ம மீனாவும் ராஜுவும் போயிட்டு, மீனா இருந்துட்டு நீயே வெறுங்கல்தா இருக்க, நகையை போட்டுக்கோ, இது நம்ம நகைன்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கோமதி அம்மா பார்த்து அப்படியே மெய் சிலுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க நகையை கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாட்டிக்கு லட்டெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அங்கே லட்டை சாப்பிட்டுட்டு பாட்டி வேறு சூப்பராக இருக்குது, என் பொண்ணு எப்படி சமைக்கிறாங்கிறாங்க. இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அங்கே மட்டும் தெரிஞ்சது ராஜ் அப்பாவுக்கு சங்கு ஊதிடும், சங்கு ஊதுற வயசில் சங்கீதம் அந்த ரேஞ்சுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நகை எடுத்துகிட்டு போய் ராஜுக்கு போடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடி கூட்டு போய் நிற்க வச்சு சும்மா கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் கவரிங் நகைன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வெளியே வந்தது யார் பார்த்தா ராஜு மீனாவும் ஷாக் ஆகிட்டோம், ஷாக்கா குறை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, சரண்டர்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க.